வெல்கம் டு நகரத்தார் கைமணம். வாங்க மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4 விசில் கிட்ட போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு இந்த வாசம் வர வரைக்கும் லேசாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு சோம்பு, சீரகம் சேர்க்குறோம். இது சேர்க்கும் போது தான் வீடு நல்லா கமகமன்னு வாசம் அடிக்கும். இப்போது வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை நடுவில் ஒரு கீத்து மாதிரி போட்டுட்டு வகுந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இந்த மசாலா ஐட்டம் நல்லா பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாட்டி அதை விட்டுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா இந்த இஞ்சி பூண்டு இந்த சட்டியிலே ஒட்டும், அந்த ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும், 1 கப்பு நல்லா கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக நம்ம இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ தயிர் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தயிர் அந்த பிரியாணி ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை இந்த பிரியாணி அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கணும். ரொம்ப கிளஞ்சிடக்கூடாது. அப்படி எடுத்துட்டு அந்த அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மஞ்சத்தூள் போட்டது, அதனால தான் அந்த எல்லோ டிஞ்ச் வருது. இப்போது வேக வச்ச கறியையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த தண்ணியையும் கறி வேக வச்ச இந்த தண்ணியையும் நான் இது கூட அளந்து ஊற்றிக்கிறேன். இப்போ 2 கப்பு பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ நான் அது ஒரு லேசாக ஒரு கிண்டிட்டு, ரொம்ப கிண்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும் அந்த அரிசி, நீல அரிசி. லேசாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு, கறியில் ஏற்கனவே உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சது, அரிசிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்னென்னா கொஞ்சம் உதிராக இருக்கணும், கறியும் நல்லா வெந்திருக்கணும், அடியிலையும் ஒட்டிடக்கூடாது. பக்குவமாக இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். மட்டன் பிரியாணி குக்கர்லேயே ஈஸியாக பண்ணிட்டோம். வித் லெஸ் இன்க்ரீடியன்ஸாக நம்ம சீக்கிரம் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.